ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் ஃப்ரை தவாவில் தான் தோசைக்கல்லில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்ல மொறுன்னு டேஸ்ட்டாக, அதே டைமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல காரசாரமாகவும் நம்ம இன்றைக்கி வந்து பன்னீர் ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு கரண்டி பார்த்திங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே அளவுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு நம்ம வந்து எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே ஆவின் பன்னீர் தான் யூஸ் பண்ணுவேன். காரத்துக்கு தகுந்த போல் நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வாசனைக்காக சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்த இந்த மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்காங்க. இப்போ உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் வந்து காரம் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா தட்டி இதில் நம்ம வந்து சேர்த்துக்கணும். மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பன்னீரை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. க்யூபாக நல்லா சதுரமாக குட்டியாக நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மொத்தமாக இந்த மாதிரி மசாலாவில் போட்டுக்கோங்க. ஆவின் பன்னீர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா மசாலாவில் பரட்டும் போது உடையாது. அதனால் நான் வந்து ஆவின் பன்னீர் தான் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷம் இந்த மசாலா பன்னீருக்குள்ளே இறங்க ஒரு 15 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா தோசைக்கல்லை காய வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு நல்லா தோசைக்கல் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளை எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம இதில் வச்சோம் அப்படின்னா சூப்பராக வாசனையாக நமக்கு வந்து பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிரும். கல் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பன்னீர் எடுத்து வச்சுருங்க. சீக்கிரமே பன்னீர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆயிரும். அப்படியே லைட்டாக ஸ்பூன் மட்டும் வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா சூப்பரான பன்னீர் ஃப்ரை நமக்கு வந்து ரெடி. குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவையும் பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.